ஹாய் வெல்கம் பேக் டு ஏஞ்சல் டெய்லரிங். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஸ்லீவ் தான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கில் சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு மேலேயும் கீழே இந்த மாதிரி 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 1/4 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த கட் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஃபேப்ரிக்கை நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நான் 1/4 இன்ச் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் இதில் வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் உள்ள ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி மேலே போட்டு இதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுசஸ் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சஸ்க்கும் வந்து ஃபேப்ரிக் வந்து விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அளவுகள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து லைனிங் வந்து நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் ரெண்டையுமே இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்டர் வந்து நல்ல பெரிய பார்டராக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு பார்ட் வந்து பார்டர் ஃபேப்ரிக்கும் இன்னொரு பார்ட் பார்த்திங்க அப்படின்னா பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஃபேப்ரிக்கும் வந்து எடுத்து தான் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெட்டல் ஸ்லீவ் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி தனித்தனி ஃபேப்ரிக்காக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இல்லாமலும் நம்ம ஒரே ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து டிஃப்ரென்ஸாக தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி வேறு ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி வந்து கேன்வாஸ் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கணும். நான் இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் வந்து ஸ்கேலப் டிசைன் தான் நான் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்ம நார்மலாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேலப் வச்சும் நம்ம வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏற்கனவே வந்து ஸ்கேலப் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி நம்ம இதில் வந்து ஸ்கேலப் வந்து வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரே அளவில் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து ஸ்கேலப் வந்து இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன். அதே போல் இதில் வந்து ஸ்கேலப் டிசைன் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பைப்பிங் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரியான டிசைன்ஸ் கூட இதில் வந்து ஜிக்ஸாக் அந்த மாதிரி கூட நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் அதை வந்து ஸ்கேலப் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கேலப்லேயும் நீங்கள் வந்து பைப்பிங் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து விட்டு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை விட 1.5 இன்ச் தான் விடணும் அப்படின்ட்டு கிடையாது. ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 கேன்வாஸ் பீசஸ் வந்து இருக்குது. நீங்கள் அதை வந்து ஸ்டாப்லர் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீசஸ் வந்து அங்கங்கே விலகாது. உங்களுக்கு கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன்ஸ்லாம் வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரியான வளைவுகள் கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கில் நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் எல்லாமே வந்து ஃபேப்ரிக்கோட வந்து இந்த மாதிரி ஒட்டி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேன்வாஸ் வந்து அங்கேயும் விலகாது. உங்களுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக அழகாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அதே போல் கேன்வாஸ் வந்து நீங்கள் அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ஃபினிஷிங்கும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பீஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதையும் வந்து இதே மாதிரி சேம் மெத்தட்லேயே நம்ம வந்து ஸ்கேலப் வந்து மார்க்கிங் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
எப்போவுமே பேட்டர்ன் ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு 1/4 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக லைனிங் ஃபேப்ரிக் வாங்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நிறைய ஃபேப்ரிக் வந்து நம்ம வந்து கட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1/4 மீட்டர் வந்து வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து கட் பண்ணி இப்போ 2 சைடுக்கு வந்து கேன்வாஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ண உடனே கேன்வாஸில் வந்து ஸ்டாப்லர் பின் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பண்ணும்போது நீங்கள் கேன்வாஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கேன்வாஸ் வந்து அங்கங்கேயும் விலகாமல் ஒரே இடத்துல ஸ்டேபிளாக வந்து நிற்கும். ஸோ அதே போல் இப்போவும் கேன்வாஸ் வந்து நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கிறேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம வந்து அந்த திருப்பும்போது அதோட அந்த கேன்வாஸ் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்கும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த வளைவான இடங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய தையலுடைய அளவை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா 2.1 வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அது வந்து நார்மல் ஸ்டிச்சு. நீங்கள் அதை விடவும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 1.5 அதிலலாம் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேலப்லலாம் வந்து அதாவது டேனிங் ஸ்டிச் வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேலப்பிங் ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக நீட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே அப்பப்போ கட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் டேனிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்க ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நாச்சஸ் வந்து போடணும். ஸோ இப்போ இதில் வந்து அந்த சைடில் வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கேலப் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அந்த சென்டரில் கரெக்டாக வந்து ஸ்டிச்சில் நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சில் வந்து கட் ஆகாதது மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் முடித்து நம்ம திருப்பும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட மெயின் ஃபேப்ரிக் வந்து டிரான்ஸ்பரண்டாக நமக்கு கேன்வாஸ் வந்து விசிபிளாக காமிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு லைனிங் பீஸ் வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் சைடில் வச்சு நம்ம எந்த இடத்துல ஸ்டிச்சிங் வந்து போட்டோமோ ஸோ அந்த இடத்துக்கு மேலேயே மறுபடியும் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டேன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கேன்வாஸ் வந்து உள்ளே இருக்கிறது வந்து வெளியில் தெரியாது. ஸோ இதே மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் நம்ம நெக் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எப்படி வந்து கேன்வாஸ் வந்து வெளியில் தெரியாமல் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்து கட் பண்ணி காமிச்சேன். ஸோ அதை விட இது வந்து நம்ம ஸ்காலப்பில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு இதில் வந்து காமிக்கிறேன். ஸோ அது வந்து டக்குன்னு கட் பண்ணிட்டோம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அந்த மெத்தட்லேயும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ கட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேன் பண்ணும்போது அந்த இடம் வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்க நீட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் கட் பண்ணிவிட்டு டேன் பண்ணிங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து டேன் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேன்வாஸை பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலவே தெரியாது. அதே போல் இந்த மாதிரி டேன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல நீட் அயன் கொடுத்துக்கோங்க. ஸோ அயன் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா தான் அது வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மெத்தடில் தான் நம்ம இன்னொரு பார்ட்டையுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சென்டர் வந்து கரெக்டாக அந்த மாதிரி நாட்ச் வந்து போட்டுக்கோங்க. 2 inches வந்து இதில் இருக்குதா அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இன்னொரு பார்ட்டையும் நம்ம இதே மெத்தடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 1/4 இன்ச்சஸ் வந்து விட்டுருக்கோம். அதாவது அந்த சைட் ஃபேப்ரிக்லாம் அதை வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து இந்த ஸ்கேலப்பில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டிச்சோட லென்த்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்கேலப்பில் ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி இதில் வந்து பைப்பிங் கொடுக்கலாம், ஃபேப்ரிக் பட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ என்ன மாதிரி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து நான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.